यावत्तजनार्चिहन्तुः चतुर्थमन्ये स्वविचार्यतोरणम् तद्देव कालस्तमनन्यलभ्यं लक्ष्मीर्धूमं शरणं प्रपद्ये यो नित्यमच्युतपदां विजयुग्मरुक्मं व्यामोहदस्तैतराणितनाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य जयसिन्धोः रामानुजस्य चरणं शरणं प्रपद्ये श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किकेसरी वेदान्ताचार्यवद्यो मे सन्निधत्तां सदा हृदि प्रपद्ये निरवद्यानां निषद्यां गुणसम्पदां शरणं भो गीतानां षडगोपमुनीश्वरं श्रीरङ्गेशयितीशुना करुणया अतोश्चादिप्रेक्षितं यातः श्रीनरसिंहकार्यनिपादाम्बुजयन्तीन्द्रिरं तां दीक्षां दीक्षादिविसूनैः स्वान्तं पुराग्रेषु श्रीनाथरङ्ग सदारियों जुगते त्रयोन्यं संशये श्रीमश्रीरङ्गपृथ्वीश्वरसरति पुनः सम्यवीन्द्रेण दृष्टं न्यस्तात्मानं सुम्ने नरहरिगणयोगिने तत्प्रसादात् राज्यं श्रीरङ्गधारि तव यतिपतेः ऐतरा प्राप्तलक्ष्मीण संवास्तानो सेवे इति इन्द्रं सकलगुणनिधिं वीररघुवीक्षटारिं श्रीरङ्गनां शर्वोपीन्द्रनिष्ठं लक्ष्मीं सुमचरति करुणैकपात्रं श्रीरङ्गवीरवराट्सर्वभृत्यं वेदान्तजयतीन्द्रमहं प्रपद्ये सम्प्राप्त अध्यात्मसंस्मरणहरिहरजित् सङ्गभूकार्याभ्यां कारुण्याक्षीर्षे विधरिषडरिपोः आत्मविक्षेपण्यं वेदान्ते वादूगत्वमितरजिता सङ्गपूर्वेण सूक्तं वाक्यं नारायणायं परमतदमनव्याक्रिया ख्यातमीडे श्रीमद्रङ्गसदादिसंजयीवरा लब्धाहमान्तद्भयं श्रीमद्वीरबहुत्कहास्यजलजित् पादारविन्दाश्रयं श्रीमद्वेदवरं सदेशीयते कारुण्यवीक्षास्पदं सेवेरं गद्रीण शास्त्रवसं नारायणं योगिनं श्रीमद्रङ्गसदारियोगितनयस्तात्मरक्षाकरं श्रीमद्रङ्गसडारिवीरपुराट् लब्धाहमान्तद्वयम् ईर्ष्याडम्बविवर्जितं स्वगुणै स्वान्तं महत्त्वं सजं वन्दे वत्सविभूषणं मुदवरं श्रीकृष्णमार्यं ஹலோ அடியன் சுவாமி கேட்கறது ஹலோ அடியன் நடுவுல மியூட் ஆயிடுது தேவரி லைன் திருப்பி ரெக்கார்டுன்னு வருது என்னன்னு பார்த்தா இல்ல அடியன் தேவரி லைன் மியூட் ஆயிருந்தது இப்ப அன்மியூட் பண்ணிட்டேன் சுவாமி சரி சரி நமோ முக்திமதீமஹே இதுத்ரேத்தை கண்டே யாந்தி மங்களசூத்திரதாம் மாரிமலை முழங்கில் மண்ணி கிடந்துறங்கும் சிறிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து ஏரிமையில் பொங்க எப்பாடும் பேர்ந்து வரி முழினி புனிது முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை போவண்ணா உன் கோயில் திங்களே போன்றல் போக்கிய சிறு சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த காரியமாய் வாசியமான பாசுரம். அதாவது வெகுமனை மங்களாசனம் பண்ணதுனால ஆண்டான். ராமாவதாரத்திலையும் ராமன் வெகுமனை சேவித்த பிறகுதான் சீத்தை கட்டுச்சான்னு வெகும புராணத்தில் சொல்லப்படுது. அதுமாரி ருக்மணியும் கிருஷ்ணனை
நரசிம்மனாகவே ஸ்தோத்திரம் பண்றா. ஆக நிரும அவதாரம் ரொம்ப வசதியானது, அதாவது சிறப்பானது. அந்த ரீதியில அவனுடைய அழகு, அழகியான் தானே அரியுருவன் தானே ஆழ்வார் மகளாழ்வார் அவனுடைய நடை அழகு இதெல்லாம் அனுபவிக்கிறா. சோதரமா போலே நீ போனா கோயில் இங்கனே சீண்டு இங்கனே போந்தரளி போக்கூடிய ஸ்ரீ சிங்காசனத்திலிருந்து யாமன். ஆனா அவன் அப்படி சிம்மாசனத்துல உட்கார்ந்து அனுகிரகம் பண்ணணும் பார்த்துக்கிறான். ஆச்சரியமான பாசனம். அப்படி ரிஷனுடைய அனுகிரகத்தை கொண்டு இன்றைய தினமான ஆழ்வானுடைய பாசனத்தை அவசரத்தை அனுபவிப்போம். பகவத் விஷயத்தில் ஈடுபடும் போது இந்த சம்சாரத்துல ரொம்ப அவசியம். இல்லைன்னா ஸ்ரீரங்கத்துல அத்தியனம் போய் சேவிக்க முடியுமா? இல்லை பல திவ்ய தேசங்கள் திருவள்ளூர் காஞ்சிபுரம் இங்கெல்லாம் போய் சேவிக்க முடியுமா? ஒவ்வொருத்தர் இத மார்கழி மாசம் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல போய் இருந்து 30 நாள் செய்யணும்னு அங்க சில பேர் போய் உட்காந்துருக்கா. இப்படி ஒவ்வொருத்தரும் திரும்பி அந்தந்த திவ்ய தேசத்துல செய்கிறாங்க. இது மனுஷ பிரிவாக இது வைகுண்டத்துல கிடைக்குமா? இது இந்த சம்சாரத்தை, அப்படிப்பட்ட இந்த சம்சார தசைய இதை வேண்டான்னு அதை பார்த்து அந்த சம்சாரம் பண்ணவே வேண்டான்னு சொல்லி சொல்லுவாரு. இது எப்படி அப்படின்னா, இது எல்லாருக்கும் வந்துடாது. இது ஆச்சாரிய சம்பந்தம் பெற்றவாளுக்கு தான் இந்த மாதிரி. அதுவும் ஆச்சாரிய சம்பந்தம் பெற்றவாளுக்கு கூட மொத்த பேருக்கும் வருது இல்லை. ஏதோ பரிணாமம் ஆயிடுது, நான் பண்ண வேண்டிய காரியத்தை ஆயிடுது அப்படின்னு அவ இருப்பாளே தவிர, இந்த மாதிரி பகவத் கைங்கரியம், ஆச்சாரிய கைங்கரியம் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறார் வெகு சிலர், ரொம்ப குறைச்சல். அவர்களுக்கு இந்த முக்தானுபூதி ஏதாசதி மேகுந்தான்னு இங்கே இந்த நிலவொலியே பிரார்த்திச்சார் சுவாமி தேசிகன். அதனால இந்த அஷ்டாவதாரத்தை அனுபவிக்கக்கூடிய நிலம் எதிரானா இந்த பிரகிருதி மண்டலம் தான். ஆனா இந்த பிரகிருதி மண்டலத்தினுடைய கொடுமையை விவரிக்கிற ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் எல்லாருமே என்ன, இது காணல் நீர் போனது அப்படின்னு ஒருத்தர், வாழ்க்கையே வசந்தம்னு சொல்ற ஒருத்தர். இப்படி எல்லாம் மாறுபட்ட தன்மைகள்லாம் இருக்கு. நமக்கெல்லாம் எப்படி வசந்தமா இருக்கு? எப்பதான் பெருமாள் சேவையும் நல்ல வார்த்தைகள், நல்ல கதைகள், நல்ல உபன்யாசங்கள். மார்கழி மாதம் வந்துருக்குன்னா எல்லாரும் அவவா தூங்குற மட்டும் காரியங்கள் சரியா இருக்கு, பகவத் அனுபவத்தை பண்ணிட்டே இருக்கா. அப்படிப்பட்ட நிறைந்த மாசத்துல இந்த சம்சார திசையை பற்றி ஆழ்வார் வர்ணிக்கிறார். அதை நேற்றைய பார்த்தோம். அதாவது கீழே இந்த விஷயானுபவங்களுக்கு லோகத்தில் இருக்கிற விஷயங்கள்லாம் 7 விதமான தோஷங்கள் உடையதா இருக்குன்னு சொன்னார். அப்படிப்பட்ட தோஷங்கள் நிறைந்ததான இந்த விஷயங்கள் இருக்கிற இவைகள் அதிலேயே நான் ஆழ்வார் சாதிக்கிறேன் சாதிக்கிறேன். பூயாம்சி பூய உபயன் விவிதானி துக்கானி அந்நேச்ச துக்கம் அனுபூய சுகப்பிரமேன துக்கானுபந்தமபி துக்க விமிஷமல்பம் க்ஷுத்ரம் ஜுகுப்சிதம் ஜுகுப்சித சுகம் சுகமித்துபாசே. மகான்கள்லாம் இந்த பிரகிருதி மண்டலத்தில் இருக்கக்கூடியதான விஷய அனுபவங்கள் எல்லாமே அல்பம், அஸ்திரம், துக்க மிஸ்ரத்துவம், துக்கோதத்துவம் இப்படியெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா எல்லாரும் ஜென்மம் எடுக்கிறா, இப்படியே விஷயத்திலேயே பண்ணி பண்ணி திருப்பி பிறகு எடுத்துருக்கா. நானும் எங்கேருந்தோ அப்படிதான் கழிச்சுட்டு இருக்கேன். இத்தனைக்கும் மகான்கள்லாம் கிரந்தத்தை எழுதி வச்சிருக்கா. அதாவது
இவைகள்லாம் சுகத்தை தரும்படியா இருக்கும். அந்த சுகமானது உண்மையான சுகம் இல்லை, அது பொய். ஆனா அதை நீ அனுபவிக்கும் போது அது ரொம்ப இனிமையா இருக்கும், உனக்கு சுகமா இருக்கும். அந்த சமயத்துல நீ என்ன பண்ணிடுவ, உன்னையே மறந்துடுவ. உன்னையே மறந்து இதுவே போக்கியம் அப்படின்னு உன்னை மயக்கணும். அதனால இந்த அல்ப சுகம் இருக்கே அதுவே சுகம்னு உன்னை நினைக்க முடியா பண்ணிடும். அதனால்தான் நான் இன்னைக்கும் இந்த லோகத்தில் இருக்கிற விஷயங்களை அனுபவிச்சுட்டு இதுதான் சுகம்னு இருந்துட்டு இருக்கேன். இதுல இருந்து நீ எப்பதான் என்ன விடுவிக்க போற அப்படின்னு ஹே பகவன், பூயாம்சி பூய உபயன் விவிதானி துக்கானி அந்நேஞ்ச துக்கம் அனுபூய சுகபிரமேன துக்கானுபந்தம் அபி துக்க விமிஷ்டம் அல்பம் சுத்ரம் ஜுகுப்சித சுகம் சுகமித்யுபாசே. ஹே பகவன், எம்பெருமானே, பூயா மீண்டும் பூயாம்சி எண்ணிலடங்காத விவிதானி பல வகைப்பட்ட துக்கானி துன்பங்களை உபயன்னு அடைந்து வரும் அடையேன். அந்நிச்ச துக்கம் மற்ற துன்பங்களையும் சுகபிரமேன இன்பம் என்ற பொய்யான தோற்றத்தால் அனுபவிய அதை சுவைத்து துக்கானுபந்தம் துன்பத்தோடு கூடியதும் துக்க மிஷ்டம் அது நுகரும் போது துன்பத்துடன் கூடியதும் அல்பம் சுபாவத்தில் சிறியதும் சுத்ரம் நிலையற்றதும் ஜுகுப்சிதம் ஜுகுப்சித சுகமபி ஆன்றோரால் இகழப்பட்ட சுகம் போன்றதையும் சுகமிதி சுகம் என்பதாய் உபாசை நுகர்கிறேன். கஷ்டப்பட்டு பெருவாள்லாம் கிரந்தம் எழுதி வச்சிருக்கா. லோகத்தில் இருக்கிற விஷயங்கள்லாம் அல்பண்டா, அஸ்திரம்டா, அவைகள்லாம் துக்கத்தோட கூடியது. அது அதுல நோய்ந்தாக்க துக்கம் கலந்தது. அதுவே சுகமா இருந்தாலும் அது துக்கத்தோட கூடிய சுகம்டாது. இப்படியெல்லாம் சொல்லி வச்சிருக்கா. அதை நீ அனுபவிக்கும் பொழுது உனக்கு ரொம்ப சுகமா இருக்கும். ஆனா அந்த சுகமா அல்ப துக்கத்தை தான் கொடுக்கும் உனக்கு. இப்படியெல்லாம் சொல்லி வச்சிருக்கா. ஆனா ஆண்டவர்களால எது ஒதுக்கப்பட்டதோ அவைகள் தான் எனக்கு இப்ப பிரதானமா இருக்கு. அந்த சுகம் தான் எனக்கு வேண்டியதா இருக்கு, அதில் தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு தன்னை நைச்சாந்தம் பண்ணிக்கிற ஆழ்வார். அதனாலதான் எத்தனை சிருஷ்டி பண்ணாலும் இன்னும் ஜீவாத்மாக்கள் பெருமாள் அடையாம இப்படியே இருந்துட்டு இருக்கா. அது ஆழ்வார்களும் பல பிரகாரங்களை சாதிச்சிருக்கார். ஆள் வந்தாரே அமர்யாதா க்ஷுத்ரஹா அப்படின்னா தன்னுடைய சோத்திரத்துல சாதிச்சிருக்கார். ஆழ்வார் வாடினேன் வாடி வருந்தேன் அப்படின்னு சாய்கிறார். அதுவும் இல்லாத பெரிய திருமொழியில ரொம்ப ஆச்சரியமா சாய்கிறார் ஆழ்வார். அதாவது திருமகை ஆழ்வார் என்னன்னா அதாவது நைமிஷ்டாரண்ய பாட்டுல வரைச்சையே அதுலயே நிறைய சாதிக்கிற. பொம்புலாம் கூந்தல் மனையை துறந்து தான் முட்டமூத்து கோல் துணையா முன்னாடி நோக்கி வளைந்து இட்டகால் போல் தள்ளி மெல்ல இன்று அன்று குறையாம பெற்ற தாய் போல் வந்த பேச்சு பெருமையோடு உயிரை உற்ற வாங்கிய வந்தவாயன் அப்படின்னு அதெல்லாம் சொல்ற. இப்படியெல்லாம் முதுகுப்பற்று கைத்தளத்தால் முன்னொரு கோல் ஊன்றி எதிர் விரித்து கண் சுழன்று மேற்களை கொண்டு இருமி
இப்படியெல்லாம் என்னுடைய தசை சம்சாரத்தை என்னுடைய சரீரத்தை தசைகள்லாம் இருக்கு. ஊன் தளர்ந்து உள்ள மேல்கி அப்படியெல்லாம் இந்த விஷயங்களை அனுபவிச்சு என்னுடைய சரீரமே இப்படி போயிடுச்சு அப்படிதான் சாய்கிறார். ஆக விஷயத்தை அனுபவிச்சதுனால யாரும் சுகப்படலை, எல்லாரும் துக்கம் தான் பட்டிருக்கா. அப்படிப்பட்ட துக்கத்தை இன்னும் அனுபவிச்சுட்டு இருக்கேன். நம்ம அற்பசரங்கள் அவை சுவைத்து அகன்று ஒழிந்தேன்னு சொல்றேன். அத்தையும் அவரும் அற்பசராசரங்கள் சுகத்தை சுவைத்து அகன்று ஒழிந்தேன். முதல்ல அவரும் ஆசைப்பட்டு அனுபவிச்சு அதுக்கப்புறம் நான் அதிலிருந்து விடுபட்டேன்னு சாய்கிறார். அதுக்கப்புறம் ஆழ்வாரே சாய்கிறார், அந்நாள் நீதன் நான் இதெல்லாம் நான் ஆசைப்படல, நீதான் தீர்த்து கொடுக்குற, நீதான் என்ன இந்த சரீரத்துல கொடுக்காம இருக்கலாமோ இல்லையா, சரீரத்தை படைச்சுட்டு சரீரத்தை கொடுத்துட்டு அதையும் அனுபவிக்கிறது கொடுத்துட்டு நீ நீ கொடுத்த சரீரத்தை கொண்டுதான் நானா எனக்கு ஒரு சரீரம் நான் ஒன்றும் வாங்கலை, நீ கொடுத்த சரீரத்தை கொண்டுதான் நான் அதெல்லாம் அனுபவிக்கிறேன் அப்படின்னு லோக விஷயத்துல ஈடுபடுறது அவ்வளவு துகிர்தான் சொன்ன. பிராபிய பிரம்மணோ ரூபம் பிராப்திய பிரத்யேகாத்மா பிராப்திபாய பலன் செய்வ ததா பிராப்தி விரோதிச்சேன்னு இந்த அஞ்சு அர்த்தபட்சம்னு சொல்லுவாரு. இதுதான் பிராப்தி விரோதி, உபாய விரோதி, உபேய விரோதி. இவைகள்லாம் எது லோகத்தில் இருக்கிற அல்ப விஷயங்கள்லாம் உபாயத்தை அனுஷ்டிக்க முடியாதபடி பண்றது. அதனால முதலே தெரியுது. ஆக இந்த பிராப்தி விரோத வர்க்கத்துல இவைகள்லாம் சேர்ந்தது. அப்படிப்பட்ட சரீரம் மம தேவேச வியாதிவிகி பரிபீடித்தம் மனமே புண்டரீகாட்ச விஷயானேவ தார். என்னுடைய இந்த சரீரம் என்னுடைய சரீரத்த வியாதி ஆத்தியாத்மிக ஆதி பௌதிக ஆதி தெய்வம் இவைகளாலே சூழப்பட்டிருக்கு. அதுல மனம் இருக்கு பச்சா, மனம் விஷயானேவ தாவுது. எங்கேயாவது விஷயம் கிடையாதா, நல்ல விஷயம் இல்லை கெட்ட விஷயம் கிடையாதுன்னு ஓடுறது. மனம் விஷயானேவ தாவதி. அந்த விஷயங்கள் தான் விடுது. பக்கத்துல கோவிலுக்கு போக மாட்டேங்குது, கோவில் பக்கத்துல ஏதாவது கடை திறந்தா அந்த கடைக்கு போறது. இப்படியெல்லாம் இருக்குன்னு யாரு சௌனக மகரிஷி எல்லாமே அவருடைய ஸ்மிருதியில எழுதியிருக்கா. இதுதான் பிரகிருதியினுடைய தன்மையிட்டு. அப்படிப்பட்ட பிரகிருதியினுடைய தன்மையிலேருந்து என்னை விடுவிக்கணும்னு இந்த ஸ்லோகத்தை பிரார்த்திக்கிறார். இது 93வது ஸ்லோகம். அதுக்கப்புறம் லோலத்திஹி இந்திரிய ஹயைர் அபதேஷு நீதஹ துஷ்பிராப துர்பக மனோரத மத்யமானஹ வித்யாதனாபிஜன ஜன்ம மதேன காம குரோதாதிபிஷ ஹரதீர்ன சமம் தயாமி. இதுல நம்முடைய இந்திரியங்கள்லாம் ஒரு குதிரையாக வர்ணிச்சு அந்த குதிரை கடிவாள இல்லாத குதிரை மாதிரி இருக்கு அப்படின்னு சாய்க்கு விடாது. இதுல லோலத்பீர் இந்திரிய ஹயர் அபதேஷு நீதா துஷ்பிராப துர்பக மனோரத மத்யமானஹ வித்யாதனாபி ஜனஜன்ம மதேன காம குரோதாதிபிச்ச ஹததீர்ன சமம் பிரயாமி. ஹே பகவான் எம்பெருமானே, லோலத்பிஹி, லோலத்னா சஞ்சாரம் மிகி மனக்கிருஷ்ணான்னு சாகிற கீதை அர்ஜுனன் சொல்றாரு. அது எப்போதுமே நிக்காது, நிலை நிக்க ஒரு இடத்துல நிக்காது. அதனால லோலத்பிஹி எப்போதும் நிலை நிற்காத இந்திரிய ஹயைஹி, இந்திரியங்கள் என்ன தச இந்திரியங்கள் என்ன. ஆக கண் காது கர்மேந்திரியம் ஞானேந்திரியம், கர்மேந்திரியம் 5 ஞானேந்திரியம் 5, மனசை சேர்த்தா 11 இந்திரியங்கள். இப்படி இந்த 11 இந்திரியங்களான குதிரைகள்னால அவெல்லாம் என்ன பண்றதுன்னா அபதேஷு கோண வழியில போறது. அபதேஷு நீதா என்ன ஐவர் காத்து ஐவர் ஆதித்தீங்க ஐவர் குமைக்கன்னு சொல்லி ஆழ்வார் சாய்க்கிறது இல்லையா. இப்படி நம்ம இந்திரியங்கள் நம்மளை ஒரு நல்ல வழியில போட கெட்ட விகாசம். நீதா அழைத்து செல்லப்பட்டவனும் துஷ்பிராப அடைய முடியாத துர்பக கெட்டவையான மனோரத ஆசைகளால்
மத்தியமான சூழப்பட்டவனும் சரி மனசுல இருக்குன்னா வெறும் மனசு போகல, அதுதான் பல கெட்ட எண்ணங்கள். இதை இப்படி பண்ணணும், இதை அப்படி அனுபவிக்கணும், அப்படி பண்ணணும், இப்படி எல்லாம் அதுல அனுபவிச்சு வச்சு அதுல ஒரு அத்தனை எண்ணங்கள். அப்படி கிடைக்கலன்னா கூட ஏதாவது திருட்டுத்தனமா ஏதாவது பண்ணணும் அப்படி அந்த மனசு சொல்ல முடியாது. ஆக அதனாலேயே அந்த பேர் ஆசைகள் அந்த மனசுல அதனால சூழப்பட்டவனா இருக்கேன். இந்திரியங்கள் கடிவாளம் கிடையாது, ஆசையும் பெருகிட்டே இருக்கு. இப்படிப்பட்ட நான் வித்யாதன அபிஜன வித்யா தன அபிஜன ஜென்ம மத்தேன, இந்த வித்யாங்கிறது கல்வி, தனம்ன்றது செல்வம், அபிஜனம்னா நல்ல நல்ல குடிபரப்பு, இவைகள்லாம் இருந்தா கூட ஜென்ம மதேன இவைகள்லாம் கூட இருந்துக்கலாம். ஆனா அப்படி இருந்த பிரயோஜனம் இல்லை, இந்திரியங்கள் நம்ம கட்டுக்கு அடங்கல. காம குரோதாதி விஷ, அதை தவிர எனக்கு எனக்கு கல்வி நிறைய இருக்கு, எனக்கு செல்வம் நிறைய இருக்கு, நான் எத்த வேணாலும் எப்படி வேணாலும் அனுபவிப்பேன், கற்றவருக்கு சண்டை மேலாம் சிறப்பு, அதை வச்சுட்டு நாம எதை வேணாலும் இது பண்ணலாம். அதுவே நல்ல குடியில வந்தா இவன் பெரிய எடுத்த பையன், இவன் உள்ள விடுப்பா அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் கேட்க மாட்டா. இதே யாராவது இருந்தா ஏன்டா இந்த பக்கம் போற அந்த பக்கம் போ அப்படின்னு சொல்லி இவனை வந்து கட்ட வைக்கலாம் போனது இவனை ஒன்றுமே கேட்க மாட்டான், அவங்க ஃப்ரீ லைசன்ஸ் கொடுத்துருவான் பெரிய மனுஷன். இப்படி கல்வியினால் வசந்தனா இருந்தாலும் செல்வத்தினால் வசந்தனா இருந்தாலும் இல்ல பிறப்பினாலே வசந்தனா இருந்தால் கூட அவைகள்லாம் இவன் என்ன பண்ணும் காட்டி கொடுக்காது. அப்போ காமக்குரோதாதி விஷ, அதுக்கப்புறம் இன்னும் மனசுல காமக்குரோதாதிகள்லாம் வேற இருக்கு. இவைகளால அதீஹி என்னுடைய புத்தியானது வழிங்கியா போச்சு. சமம் சாந்தியை ந பிரயாமி, இது பதிலிருந்து அடையல அப்படின்னு சாய்கிற. நான் எத்தனை உயர்ந்த குடியில பிறந்து என்ன பிரயோஜனம், நான் எவ்வளவு கல்வியில மேதாவியா இருந்து என்ன பிரயோஜனம், எனக்கு ஐஸ்வர்யத்தையும் கொலை இல்லையே, அதை நல்ல வழியில பண்ணக்கூடாதா, இப்படி என் ஞானத்தையும் அழித்து அதை கெடுத்து இன்னும் இந்த விஷயப்பட்டதிலேயே அடங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சாய்கிறார். ஆக எஜமானுக்கு அடங்காம இருக்கிற குறைகள் இருக்க, அது என்ன பண்ணும் அப்படின்னா தேரையும் கவுத்துடும், கடைசியில அவனையும் அவன் உயிருக்கு ஆபத்து வரும். அந்த மாதிரி நமக்கு சொந்தமான நம்ம இந்திரியங்கள் இருக்க, இந்த இந்திரிய குதிரைகள் நம்மள அதே மாதிரி லோகத்துல எப்படி எஜமானுக்கு அடங்காத குதிரைகள் இருந்து அவனையே காலத்துல தொல்லுமோ, அந்த மாதிரி இந்த இந்திரியங்கள் நமக்கு சொந்தம்னு பேர். அதுக்காக ஞானேந்திரியங்கள் என்ன, கர்மேந்திரியம் என்ன, இப்படி எல்லா மனதும் எல்லா இந்திரியங்களும் அதோட மனசு சேர்ந்ததுன்னா கேட்க வேண்டாம். ஏற்கனவே மனசுக்கு சஞ்சல புத்தி சஞ்சல தன்மை உடையதுன்னு சொல்லியிருக்கான். அப்படி சஞ்சலம் இல்லாத சஞ்சலத்தோட கூட இந்த மனசையும் இழுத்துட்டு போறது கட்டோபனிஷத்துல இதை பத்தி ரொம்ப ஆச்சரியமா சாதிக்கிறேன். இந்திரியாணி ஹயானாகு விஷயான் தேசு கோச்சான், இந்திரியாகிய குதிரை இருக்க அது விஷயத்தை தேர்ந்து ஓடுறதான், எல்லா விஷயங்களும் நமக்கு நம்ம காமத்துக்கு விஷயம் கிடைக்குமா அப்படின்ட்டு. காமமாஷ்டிச்ச துஷ்பூரம் தம்பமானம் தம்பமானமதான்விதான்னு, இந்த காமம் வந்துட்டுன்னா அது மனசு பூரா நிறைஞ்சு அது இந்த தம்பம் அசூயை இதெல்லாம் நிறைஞ்சதாக ஆயிடும் மனசு. அததான் இங்க சாய்க்கிறார். இங்க துஷ்பிராப துர்பக மனோரச மத்தியமானகான்னு சாய்கிறார். ஆக நன்னா படிப்பு இருக்கிறதுனால வித்யா மதம் வருது, பணம் இருக்கிறதுனால தனமதம் வருது, நல்ல வம்சத்துல பிறந்தா அபிஜனன்ற ஒரு எண்ணம் வந்து அபிஜன மதம் வருது. ஆக அதனால்தான்
இந்த ஆழ்வாருக்கு ஒரு பெருமை கூறத்தவனுக்கு என்ன பெருமைன்னா முக்குறும்பருத்தவன்னு பேர். அப்படிப்பட்ட ஆழ்வார் தான் இன்னும் இந்த சம்சாரத்தை இப்படி உழந்துட்டு இருக்கேன்னு இது நமக்கெல்லாம் தெரியப்படுத்துவார். அவருக்கு இதெல்லாம் ஒட்டே வர அவர் இது கீதையில ரொம்ப ஆச்சரியமா தப்போ தர்போ அதிமானன்ற ஸ்லோகத்துக்கு பாஷ்யக்காரர் வித்யா அபிஜன அனுகுண அபிமானஹான்னு வியாக்கியானம் பண்ணியிருக்கார். இவைகள்லாம் ஆழ்வார்கிட்ட கிடையாது. ஆழ்வார் லோகத்துல இருக்கிற தன்மையை நல்லா வெளிக்காட்டுற ஸ்தோத்திரம் இல்லை. இல்ல இந்த கூறத்தாழ்வுடைய பெருமையை பாஷிக்காரே பல இடங்கள்ல பிரசம்சிச்சிருக்கேன். அதாவது ஒரு சமயம் பாஷிகாரனுடைய மடத்துல சத்தியாரணம் நடந்தது. சத்தியாரணம் நடந்ததுன்னா சுவாமிகளுக்கெல்லாம் இலையை சேர்க்கணும். அதுக்காக கூறத்தாழ்வான் இலையெல்லாம் கிரகிச்சுட்டு வரதுக்காக அவர் தோட்டத்துக்கு போனார். சுவாமிகள்லாம் சத்தியாரணிகள்கிட்டார். பாஷிகாரர் சுவாமிகள்லாம் எழுதாச்சு மேலே ஆகலாமே அப்படின்னு சொன்னார். இல்லை இலை வரணும், யார் இலை பைக்கிறதுக்கு போயிருக்கா அப்படின்னு சொன்னார். உடனே ஆழ்வான் போயிருக்க அப்படின்னு சொன்னார். அப்போ சுவாமி பாஷிகாரர் சாய்க்கிறார், ஆழ்வான் பெருதி அறியார் தெரியாதா உங்களுக்கு? அந்த வாழைத்தண்டு வாழை இலையை அரைக்கச்சு அதுல இருந்து ஜலம் கொட்டும். அதுல ஜலம் வரத பார்த்து இவரும் அழுதுன்னு நிற்பாருங்க. அவரை போய் நான் அனுப்பலாமா நீங்க? ஆழ்வார் பிரகிருதி அறிகிறோம் அப்படின்னு ஆழ்வார் பாஷிகார திருவாக்கால அப்படிப்பட்ட உயர்ந்த முக்கரும் பொருத்த மகானுடைய ஆத்ம குணத்தை சாதிச்சிருக்காரு. அப்படிப்பட்டவர் இங்க தாமொழி தாழ்த்தி தானே சொல்லிக்கலாமா அப்படின்னு சொன்னா, ஆழ்வார் சாய்க்கலையா? நீசனேன் நிறைவு ஒன்றுகிறேன் என் கண் பாசம் வைத்த பரஞ்சுட சோதி அப்படின்னா ஆழ்வார் பண்ணலையா? அதே மாதிரிதான் ஆளவந்தார் சாதிக்கலையா? அபர்ஜாதா அப்படின்னு சாதிக்கலையா? அதனால இதெல்லாம் இவருடைய ஆத்மகுண பூர்த்தியை காமிக்கிறது அப்படின்னு சொல்லி சாதிக்கிறார். ஆக கீழெல்லாம் சம்சாரத்திலேயே பாம்போட கூறிய பயனாற்கொள்ள சாட்ச. இப்ப இது இன்னும் இந்த இந்திரியங்கள் பண்ற பாட்டினுடைய சமாச்சாரத்தை இந்த ஸ்லோகத்தினால சொன்னார். அடுத்ததாக லப்யேஷு துர்லபத்தரேஷ்வபி வாஞ்சிதேஷு ஜாதா சகஸ்ர குணதः பிரதிலம்பனேபி விக்னேன் ஹதேஷ்வபி சதேஷு சமூலகாசம் வர்திஷ்ணுரேவ நசாமியது ஹந்த கிருஷ்ணா. இது 95வது ஸ்லோகம். இப்படிப்பட்ட இந்த ஒரு ஜீவனுக்கு பிரகிருதி விஷயங்கள்ல அனுபவிக்கணும்ன்ற ஒரு எண்ணம் வருது. அது எதனால அப்படின்னா பூர்வ கர்ம பலத்தினால அது பகவத் சங்கல்பத்துக்கு தான் வரும். அதனால ஏண்டா ஒரு அப்பா பையனை பார்த்து கேட்டார், ஏண்டா படிக்க கூடாதாரா அப்படின்னா, அப்பா நீதான் கால்சியம் சொல்லிட்டே இருக்கிற, பெருமாள் மேல நம்பிக்கை வையி, உன்னுடைய கர்மா என்னவோ அது பிரகாரம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறது இல்லையோ. எனக்கு பெருமாள் என்ன கர்மா கொடுக்கணும்னா அது மார்க்கை வச்சுதான் தெரிஞ்சுக்கோ. எனக்கு இவ்வளவுதான் பெருமாள் என்னுடைய கர்ம பலன் அவ்வளவுதான். அதனால வாங்கலேன்றது என்ன வையாத, வாங்கினதுக்கே என்ன சோத்திரம் பண்ண மாட்டான் அப்படின்னு நான் பையன். அவர் அடிக்கடி உபன்யாசம் பண்ணதான் கேள்வி பையன் இந்த விஷயத்தை சொல்றான். அது மாதிரி பெருமாள் நீ இதெல்லாம் ஒரு ஜீவன் இப்படி போயிட்டு இருக்கானே காரணம் என்னன்னா, ஏதோ அவன் கர்மாவை அனுபவிச்சுட்டு போயிட்டு இருக்கான். நாம என்ன பண்றது,
அப்படின்னு லோகத்துல இருப்பா. அப்படி சொல்லிட்டு போயிட்டே இருப்பா. ஐயோ அவன் இப்படி மாறி போயிட்டானே, அவனை யாராவது திருத்த வேண்டாமா அப்படின்னு அந்த ஜீவன் மேல கருணை இருக்கிறவா சொல்லுவா. லோகத்துல ஏதோ அவன் கர்மானுனா ஈஸ்வர சங்கல்பம் பையன் உங்க காரியத்தை பார்த்து நீ போ அப்படின்னு சொல்லுவான். இன்னொருத்தன் என்ன சொல்லுவான், ஏன் எனக்கு திருவாள் தலையில எழுதி வச்சிருக்காரு, நான் இப்படி அனுப்பி வைக்கிறேன், அதுதான் உனக்கு தான் போறேன், நான் அனுபவிக்கிறேன், நான் போறேன், நீ இதுல இருக்கு தலையில. அந்த மாதிரி இங்க பிராகிருத போகங்கள்லாம் ஈடுபடுறதெல்லாம் எனக்கு கர்மத்தினாலையும் சங்கபத்தினால தான் வருது. அதனால பெற்றது குணம் நான் அந்த விஷயத்துல அனுபவிச்சுதானே போகும், அதை அனுபவிக்கிறேன். அதுதான் கெட்டது குணமா அதை தனிசக்தி இருக்கு அது எண்ணி விளக்காதே அப்படின்னு விளக்காதே சில பேர் அதை அனுபவிச்சுட்டே இருக்கா. அதனால நானும் தான் பிரயத்தனப்படுறேன், ஏதோ நல்லவனா வரணும் வரணும் வரணும்னு பாக்குறேன். ஆனா என்னுடைய தலையை வைத்து என்ன விட மாட்டேன்றத. நான் கூட இன்னைக்கு கர்த்தாலை எழுந்துக்கிச்சே கர்த்தாலை எழுந்து கோவிலுக்கு போகணும்னு நினைச்சேன், கடைசியில முடியல. என்னுடைய பாப்பம் தடுக்கிறது. எனக்கு மாத்திரம் கெட்டு போடணும்னு ஆசையா என்ன? அதனால அதாவது ஒரு வஸ்துவில் ஆசை வந்ததுன்னா அதுல அதுக்கு ஒரு உபாயம் பண்ணி அதை பெறறதுக்கு பிரயத்தனப்படலாம். அதுக்கு முயற்சி பண்ணி அது கிடைக்கலன்னா பகவத் சங்கல்பம் இல்லை அப்படியே போயிடலாம். ஆனா இது என் கர்மானுகுணமாக நான் அனுபவிக்கிறேன், அப்ப பாப்பங்க அப்படி போகக்கூடாது. நீ நல்ல வழிக்கு போயிட்டு நல்ல வழியில என்னால் போட முடியல, ஏதோ பகவத் சங்கல்பம் இல்லை அப்படின்னு சொன்னாக்க அது ஒத்துக்கலாம். ஆனா இது என்னோட தலை எழுதிருக்கு, அது அனுபவிச்சாதானே போறது அப்படின்னு அப்படி அந்த வகையில் பேசக்கூடாது அப்படின்னு. ஆக நமக்கு விஷயங்களை நல்லா புரிஞ்சுக்கிட்டா பல திருஷ்டாந்தங்களை சாய்கிறேன். லப்யேஷு துர்பல தரேஷு விமாஞ்சிதேஷு ஜாதா சகசிர குணத்தா பிரதிலம்பனேபி விக்னே ஹதேஷு நதேஷு சமூலகாதம் வர்திஷ்ணுரேவ நது சாமியது ஹன்சத்ரேஷ்டா. ஹே பகவன் எம்பிரானே, லப்யேஷு எளிதில் கிடைக்கும் அவற்றில், துர்பல தரேஷு எளிதில் அடைய முடியாத, வாஞ்சிதேஷு அப்படி விரும்பியவைகளிலும், ஜாதா ஏற்பட்ட கிருஷ்ணா பேராவல் சகசிரகுணதா ஆயிரக்கணக்கான மடங்கு பிரதிலம்பனேபி அவை கிடைத்த போதும், தேஷு கூறிய விக்னேகி இடையூறுகளால் சமூலகாசம் ஹதேஷு அப்படி வேரோடு அழிந்தாலும் வர்திஷ்டேவ பேராவல் வளர்ந்தே வருகிறது. நது சாமியசி அடங்குவதில்லை அந்த வருத்தம். அதாவது ஒருத்தனுக்கு தலையில எழுதி வச்சிருக்கா, அவன் இந்த மாதிரி லோகத்துல இருக்கிற விஷயங்கள்லாம் அனுபவிக்கணும்ட்டு அவன் பிரயத்தனமே பட மாட்டான், அவனுக்கு கிடைக்கிறது. ஒருத்தன் நல்லவனா இருந்தான், அப்புறம் ஒரு கெட்டவாளோட சேர்ந்து அவன் புத்தி நாமளும் தான் அவனோட சேர்ந்து அனுபவிச்சு பாக்குறவன் அப்படின்னு அவன் பிரயத்தனப்படுறான். ஆனா அவனுக்கு கிடைக்கல. அவனுக்கு சுலபமா கிடைக்கிறது இவனுக்கு. ஏன்னா ஏற்கனவே நல்லவனா இருந்துட்டான், இப்போ அவனோட சேர்ந்து மாறணும்னு பாக்குறான். ஆனா அவங்ககிட்ட சொன்னா கிடையாடா இப்படா நல்லவனா இருந்தியே, வா 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 என்னோட சேரையாருன்னு கூப்பிடுவான். அவனுக்கு தெரியாம அவனோட பள்ளியில பார்த்து அவனுக்கு தெரியாம எதாவது பண்ணலாம் இவனுக்கு ஒரு ஆசை வருது. இப்படி எல்லாம் பண்ணா அவனால வாங்க முடியல. இப்படி ஒவ்வொருத்தனுக்கும் கெட்டதிலேயே ஓடுறவனுக்கும் அந்த ஆசை அடங்கல. விதிவசாத்து அவனுடைய பூர்வ ஜென்மத்தினுடைய ஒரு துஷ்கிருதத்தினால நல்லவனா இருந்தவன் கெட்டவனா போற வழியிலையோ, இல்ல கெட்டவனா போறவன் நல்ல வழியில போகணும்னு ஆசைப்பட்டாலும் ரெண்டுமே சில பேர் நடக்கிறது இல்லை. ஆக இப்படி மனசுல நிறைய ஓடிட்டு இருக்கு. சரி இன்னைக்கு பொழுது நான் கெட்ட பொழுதாக செஞ்சோம், நாளைக்கு நல்லது பண்ணுவோமே அப்படின்னு கூட தோன்றது. பல ஆசைகள் மனசுல ஓடிட்டே இருக்கு. எத்தனை நாளைக்கு நம்ம இப்படியே கஷ்டப்பட்டு இப்படியே இருப்போம், இன்னைக்காவது நல்ல நாள் பாருப்பேன். ஞானம் சம்பாதிக்க இவ்வளவு கஷ்டப்படுறா, இவ்வளவு விஷயங்கள் சொல்லி வச்சிருக்கா, எல்லாத்தையும் விஷயத்த மனசுல கூட வச்சுக்க முடியலையே
அப்படின்னு ஆதங்கள்லாம் நிறைய வருது நமக்கு. அப்படி இத்தனை விஷயங்கள் கேட்டாலும் மனதில் நிற்க மாட்டேங்குது. அது ஒரு கஷ்டம். அடுத்தது சரி அவர் என்ன சொன்னான்னு திருப்பி சொல்லணும்னா திருப்பி சொல்ல முடியல. அப்படியெல்லாம் நம்மளுடைய தசை இருக்கு. இப்படியே இருக்க இந்த சம்சாரம் எங்கதான் முடிய போறது? ஒரு நல்ல வழி நல்லதை அனுபவிச்சோம்னா அதுவும் கிடையாது, கெட்டதை அனுபவிச்சோம்னா அதுல இன்னும் ஆசை அதிகமா போயிட்டே இருக்கு. இப்படியே மனோரதங்கள் வளர வளர வளர்ந்துட்டே இருக்கு. இதுல இருந்து விடுபடவே முடியல இந்த சம்சாரத்திலேருந்து. இது இந்த சரி பழைய வாசலாம் வேரோட அறுத்துள்ளான கூட அதுவும் முடியல. ஏன்னா அபிமானம் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில அது போகாத இருக்கு. அது வருத்தத்தை அளிக்கிறது ஆழ்வான். சாத்விகரா இருக்கா என்ன பண்ணுவா அப்படின்னா, பெருமாள் எனக்கு ஏதோ பரிமிதமான ஞானத்தை கொடுத்துருக்கேன், அதை கொண்டு நான் நேர்மையா இருந்துட்டு இருக்கேன். இன்னொருத்தர் அவர் வித்வானா இருக்கேன், நல்ல பால்யத்திலேருந்து உபன்யாசம் பண்ணிட்டு இருக்கார், அவருக்கு சாமர்த்தியம் இருக்கு, 4 பேரோட பழகிற, அதுக்கப்புறம் இந்த புது விதமான டெக்னிக்கெல்லாம் தெரிஞ்சுட்டு இருக்க, அதுக்கப்புறம் அவர் வந்து அதாவது இதுல பிரசித்தி வர நல்ல அதுல சொல்லச்சே அவருக்கு தெரிஞ்ச நல்ல இந்த பாஷைகள்லாம் கலந்து உபன்யாசத்துக்கு வேண்டியதான் 4 பேர் சிரிக்க முடியாது அதெல்லாம் பண்றார். இன்னொருத்தர் என்ன பண்றார், ஏதோ பெரியவா சொல்லி கொடுத்து வச்சுட்டு ஒரு புத்தகத்தை வச்சுட்டு விஷயத்தை சொல்லிட்டு இருக்க, இதுக்கும் மனுஷாவரா அதுக்கும் அது கைத்தட்டு ஜாஸ்தியா இருக்கு, இது கைத்தட்டு இருக்காது, இப்படி எல்லாம் இருக்கு. இவர் வந்து அவர் மாதிரி வர முடியுமா? அவர் என்ன பண்றாரு, மேல் மேலும் தன்னை அபிவிருத்தி பண்ணதான் பார்ப்பார். இவன் தன்னை அபிவிருத்தி பண்ணதை என்னால் முடியாது. அப்போ சரி பகவத்ஸ்தானம் நான் அதெல்லாம் ஆசைப்படக்கூடாது அப்படின்னு தான் இருப்பா சாத்விகர்கள். ஆனா இந்த மூடர்கள் இருக்கால, யார் சொன்னாலும் கவலைப்பட மாட்டா. ஏய் நம்ம மாட்டம் லோகத்தை அனுபவிச்சுன்னு போகண்ட விஷயங்களை அவன் சொல்லிட்டு போறான். அவன் அதாவது கூந்தல் பூவை முடிச்சுக்கோன்னு சொல்றான். நமக்கு அனுபவிக்கிறதுக்கு பெருமாள் அனுகிரகம் பண்ணியிருக்க, நாம அனுப்ப அதை பார்த்து போறான் அவனுக்கெல்லாம் அப்படின்னு துஷ்பிரதிகள் என்ன பண்ணுவான், அந்த ஆசையை இன்னும் பிரிக்கிட்டு போயிட்டு இருப்பான். சாத்விகர்களா இருப்பார், எது பெருமாள் நமக்கு அனுகிரகம் பண்ணியிருக்காரோ அதுதான் நமக்கு கிடைக்கும். நம்ம அதுக்காக நம்ம பிரயத்தனப்படாத இருக்க முடியாது. நம்ம பிரயத்தனம் பண்ணலாம், ஐயோ அவரை மாதிரி வரணுமே, அவரை ஞானம் சம்பாதிக்கணுமே அப்படின்னு. அதுக்காக என்ன பண்ண 24 மணி நேரம் புத்தகம் சேவிக்கலாம், மனசுல இருந்துக்கலாம், அதுக்கு என்ன பண்ண முடியும்? அதனால அப்படின்னு தான் சாத்விகால் வந்து எப்பவுமே ஒரே மாதிரியா பகவத் சங்கல்பம்னு போயிடுவான். மீதி பேர்லாம் தன்னுடைய சமர்த்தனால வருது, தன்னுடைய இதனால வருதுன்னு நினைச்சிட்டு இப்படி அவரவர்கள் தங்களுடைய பேராசையை வளர்த்துட்டு அப்படியே இது பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சாதிக்கிறார். அதனால அதனால்தான் தாமச பிரதிகளுக்கு என்ன ஆகும், தாமச பிரதிகளுக்கு என்ன ஆகும், அவர்களுக்கு புத்தியை கெடுத்து அவர்கள் கெட்ட காரியங்களிலேயே அதை பிரவேசிக்க முடியாத பண்ணி கடைசியில அவர்களை ஒரு கண்ணழிவு பண்ணிவிடுவான், பெருமா நடந்து கொடுப்பான். ராஜச பிரதிகளுக்கு என்ன பண்ணுவா, நான் அனுபவிச்சே தீரும், அந்த அனுபவிச்சே தீர முடியாது பண்ணி கடைசியில ஐயோ இந்த அனுபவம் எல்லாம் வேண்டாம் போ அப்படின்னு சொல்லுவான். யாரு, சில பேர் அந்த ராஜச பிரதிகளுக்கு. ஆனா குசேலாதிகள் போல இருப்பவர்களுக்கு பெருமாளே சில போகங்கள். குசேலர் வந்து அவருடைய மனைவி வற்புறுத்தி அமைச்சா சேகர் போய் பார்த்துட்டு வாங்களேன்னுட்டு, அப்போ கூட கிருஷ்ணனோட பேசிட்டு வந்த காரியத்தை என்னன்னு சொல்லவே இல்லை, நான் இதுக்காக வந்தேன் அப்படின்ட்டு. அது கொடுத்த அவள கடைசி வரிசையதான் கொடுத்தார். ஆனா பெருமாள் புரிஞ்சனால இவருக்கு என்ன வேணுமோ அதை பெருமாளே கொடுத்தார். அதனால தாமச பிரதிகளுக்கு எப்படி பெருமாள் அவளை அழிக்கணும்னு தெரியும், ராஜச பிரதி இருக்கிறவளுக்கு அவளை என்ன அனுபவிக்க முடியும், அவளே அழுப்பு ஒரு முடியா பண்ணுவார். சாத்விகர்களுக்கு ஆசையே இல்லாதபடி பண்ணி ஆனா எல்லாத்தையும் அனுபவிக்க முடியா பெருமாள் பண்ணுவார். இப்படி எல்லாம் அதுதான் இங்க அதெல்லாம் இங்க கூட நிறைய எண்ணங்கள்
யோகத்தில் இருக்கிற ஜீவாத்மாவுக்கு பலவிதமான எண்ணங்கள் தான் அதிகமாயிட்டு இருக்கு. இந்த ஆசைகள்லே எல்லாரும் மாறி இருக்காங்க. அதுல சாத்விக தன்மையுடையவர்கள், ராஜச தன்மையுடையவர்கள், தாமச தன்மையுடையவர்கள், இப்படி எல்லாம் பல பேர் இருக்கா. அப்படின்னு இந்த ஆசைன்னு வரும்போது அந்த ஆசையை வச்சுட்டு இங்க சாதிக்கிறார் ஆழ்வான். இது 95 ஸ்லோகம். துத்கீர்த்தன ஸ்துதி நமஸ்கிருதி வேதனேஷு शब्दान भक्तिरपि शक्तिरतो न चेच्छा नैवानुतापमतिरेषु अक्षुतेषु किन्नु भूयान् अहो परिकर प्रतिकूलपक्षे. இந்த ஸ்லோகத்தை 96வது ஸ்லோகம். இதுல இந்த சரணாகதிக்கு வேண்டியதான 5 அங்கங்கள், இந்த ஆணுகூல்ய சங்கல்பம், பிராத்திகூல்ய சவர்ஜனம், ரட்சிஷதி விசுவாசா, கோப்துக்க வர்ணம் ததா அப்படின்னு சொல்லப்படுறதோ இல்லையோ, இவைகள்லாம் நன்றாக அமையணும் அப்படின்னு சாதிக்கிறாரு இங்க. ஹே பகவன், தொக்கீர்த்தன தேவரின் திருநாமங்களை சொல்வதென்ன, ஸ்துதி துதிப்பதென்ன, நமஸ்கிருதி வணங்குவதென்ன, வேதனேஷு தியானம் செய்வதென்ன, சத்தான ஊற்றமில்லை, பக்திரபி பக்தியும் இல்லை, அதோ மேலும் சக்தி எதுவுமே இல்லை, இச்சா விருப்பமும் இல்லை, ஏஷு அகிருதேஷு இவர்களை செய்யாத மட்டில் அனுதாபமதி ஏக இவையாவது செய்யாது ஒழிந்தேனே என்ற பச்சாதாபமும் இல்லை. பிரதிகூல பட்சே குழுவுக்கு எதிரான நிலையில் பறிக்கிற ஸ்தானங்கள் பூயான் கின்னு மிகுதியாக விடதா என்ன பகவான். எனக்கு உங்ககிட்ட சரணாதி பண்ணிக்கணும்னு ஆசை. உங்களுடைய இல்ல உபாசனை பண்ணுறதுக்காக சக்தி இருக்கணும், இல்ல அதுக்கு வேண்டிய மகா விசுவாசம், அது சரி பக்தி ஹோமம்னா அது சக்தி போகணும். சரி இதெல்லாம் உனக்கு மனசுல இச்சை ஏற்படணும். சரி அப்படி இல்லாட்டா கூட ஐயோ எனக்கு ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு பச்சாத்தாபப்படணும். அதுவும் இல்லை. ஆனா இவையெல்லாம் ஏற்படாததுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அந்த பிராதிகூல்ய வர்ஜனம்னு ஒண்ணு இருக்க, அது அந்த அந்த புத்தி வந்துட்டுனே எனக்கு போருமே எல்லாம் விட்டுருவேன், அதுதான் இன்னும் அதிகமா இருக்கோ இன்னும் தெரியல. அதனால அந்த பிராதிகூல்ய வர்ஜனம்ன்றது தன்மை எனக்கு வரல, அதுதான் எனக்கு. அதனால உனக்கு எதிராகவே இருக்கும் தன்மை எனக்கு நிறைஞ்சிருக்கு. அந்த எதிராக இருக்குதான பிராதிகூல்யம், அந்த பிராதிகூல்யம் தன்மை எனக்கு அதிகமா இருக்கு அப்படின்னு ஆழ்வான் கேட்கிறார். ஹே பகவன், இப்படி எம்பெருமான சரணாகதி பண்ணக்கூடிய 5 அங்கங்கள் இருக்கு. அந்த 5 அங்கங்களும் பிராதிகூல்யம் வச்சிருந்தா ரொம்ப அவசியம். முதல்ல ஏன்னா பெருமாளை முதல்ல அணுகிறதுக்கு இவன் அனுகூல தன்மையா இருக்க முடியும். அத கடையிலேருந்து நிர்வேதத்தோடு சாகிறார். அர்ச்சனாதோ சுதோனத சாமர்த்தியவான் கிருபா மாத்திர மனோவர்த்தி பிரசீதமே அப்படின்னு விஷ்ணு புராணத்துல நான் ரொம்ப துக்கம் உள்ள சோகம் தே தேவதேவேச பெருமாளை பார்த்து சொல்ல, நான் ரொம்ப வருத்தத்தோட இருக்கேன். என்ன அர்ச்சனாது அர்ச்சனை, அதாவது உன்னை பற்றி அர்ச்சனை பண்ணக்கூடியதோ ஸ்தோத்திரம் பண்ணக்கூடியதோ எந்த இதுவும் இல்லை. ஸ்துதம்ன ஸ்தோத்திரம் பண்ணது கூட எங்களை அர்ச்சிக்க முடியல, ஸ்தோத்திரம் பண்ண முடியல, சாமர்த்தியமும் கிடையாது, நச சாமர்த்தியவான். அப்படி இருந்துச்சு எனக்கு நீ என்ன பண்ணணும், இந்த மனோவிருத்தி இருக்க
அந்த மாத்திரம் நல்லபடியா ஆக்கிட்டீங்கன்னா எல்லாம் சரியா போடும். எனக்கு கிருபா மாத்திரம் மனோவர்த்தி பிரசீதமே, எனக்கு உன்னுடைய கிருப்பையினால இந்த மனசை மாத்திரம் அதாவது மனசை என்ன பண்றது, உன் விஷயத்துல ஈடுபடலை, அதை மாத்திரம் நீ பார்த்துட்டீங்கன்னா நான் அனுகூலனா இருப்பேன், இதனால பிரதிகூலனா இருக்கேன் அப்படின்னு விஷ்ணு புராணத்துல சொல்லப்படுறாரு. அதனால பாஷிகாரம் மனோபா அது சரணாகத்துல ரொம்ப ஆச்சரியமா சாதிக்கிறார். அதனால அநேக விதமான பாபங்கள் அது ஒரு நாளைக்கு நாள்தோறும் வந்துட்டே இருக்கு. அத அந்த பாபத்தை போக்குற வழி அனுதாபாது உபரதாசுலாம் சுவாமி தேசியன் சாதிக்கிறேன். முதல்ல நம்ம அனுதாபம் ஒரு தப்பு பண்ணிட்டா ஐயோ பண்ணிட்டோமேன்னு லோகத்துல யார் பண்ண தப்பு நான் பண்ணிட்டேன் என்ன அப்படின்னு சொன்னாங்க. பசங்க சண்டை போட்டுட்டா உன் பையன் யோகியமா அப்படின்னு சொல்லி இவன் லோகத்துல இல்லை யார்தான் பண்ணலாம் தப்பு, என் பையன் பண்ணல, அது மாதிரி என் பையன் சொல்லிட்டு ஓடி வரியா அப்படின்னு சொல்லி தப்புன்னா தப்புன்னு ஒத்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணணும். அது அந்த தன்மை இப்போ கிடையாது. ஆக அந்த தப்புக்கு பிராயஷ்சித்தம் எதிராக அப்படின்னு சொன்னா அதை பத்தி பச்சாத்தாபப்படணும். ஐயோ பண்ணிட்டுமே, அப்புறம் பெரியவா கிட்ட நான் இந்த தப்பு பண்ணிட்டேனே இதுக்கு ஏதாவது பிராயஷ்சித்தம் உண்டா அப்படின்னு அது தேடணும், விசாரிக்கணும். அப்புறம் அந்த பிராயஷ்சித்தம் ஏதாவது சொன்னா அது தகுந்தவளை கொண்டு பிராயஷ்சித்தம் யார் இருக்கா அப்படின்னு அது பிரயத்தனம். அதுக்கப்புறம் பிராயஷ்சித்தம் பண்ணணும். இப்படிலாம் பண்ணி நம்மளுடைய பாபத்தை போக்கலாம். இப்படிலாம் சொல்லியிருக்கு. அந்த ரீதியில் தான் இங்க ஆழ்வார் சாதிக்கிறார். எனக்கு நல்ல மனசை கொடு, அதாவது பிராத்திகூல்ய தன்மையே எங்கிட்ட இருந்து ஒழிக்கணும் அப்படின்னு சாதிக்கிறார். அதுக்கு அடுத்ததாக இதுக்கெல்லாம் இந்த நைஷானுசந்தானம் பண்றதுனால இது மகான்கள் எப்பவுமே இதை பண்றது உண்டு. இந்த நைஷானுசந்தானத்தை சுவாமி தேசிகனும் பண்ணியிருக்க சாதிச்சிருக்க, இப்படி ஆள வந்தா பண்ணியிருக்க, பாஷ்யக்காரும் சாதிச்சிருக்க. இப்படி அந்த ரீதியில ஸ்லோகம் அமைஞ்சிருக்கு. ஏதேன வை சுவிதிதம் பதமாம கீனம் தௌராத்மியம் அப்பிரதிவிதேயம் அபாரம் ஈஷா சம்மூர்ச்சிதோ अपदमस्मि यतस्त्वदीय निस्तीम भूम करुणामृत वीक्षिवायोः एतेन वेषु विदितं बदमामकीनं दौरात्यम् अप्रतिविदेहम् अपारमीश सम्मूर्छितोऽप्यपदमस्मि यतस्त्वदीय நிஸ்தீம பூம கருணாமிருத வீச்சிவாச்சியோஹோ. ஆக இந்த பாபம் கழிகிறது 4 வழியில் சொல்லப்பட்டிருக்கு. அனுதாபாத்து, உபரமாத்து, பிராயசித்த உன்முகம், அப்புறம் பிராயசித்த பூரணம் அப்படின்னு 4 வழியில் சொல்றது. அதனால கீழ் ஸ்லோகத்தை அனுதாபம் இல்லைன்னு சொல்லிட்டேன். என்கிட்ட எனக்கு அதை பத்தி நான் வருது கூட படலையே அப்படின்னு. அதுக்கு முன்னாடி சொல்றதுலையும் வர்தீஸ்வரேவன்னு உபரமாத்து உப்பரத்தி இல்லைன்னு சொன்னார். அதனால பிராயசித்தங்கள்லாம் போக்குறதுக்கு கழுவாய் தேடுறது, கழுவாய் அதாவது பிராயசித்தம் பண்ணி அதை போக்கக்கூடிய நோக்கம் இல்லாமைய சொன்னார். அனுதாபாது உபரமாது பிராயசித்த உன்முகத்துவதா தத் புராணாச்ச அபராதாக சர்வே நஷ்யந்தி பாதசகா அப்படின்னு சுவாமி தேசிகன் சாதிச்சிருக்கார். கொஞ்சம் கொஞ்சமா பாவம் கழிக்கும். பாவம் எப்படி கழிக்கும்? அனுதாபாது உபரமாத்து முதல்ல அனுதாபம் பண்ணணும், அப்புறம் அதுல இருந்து விடுவிக்கணும், அப்புறம் பிராயசித்துக்கு தேடணும், அப்புறம் அதை பூர்ணமா முடிக்கணும். இப்படி பண்ணா கொஞ்சம் பாவங்கள்லாம் வேணும். அது கைக்கூடாது, அது கைக்கூடாதுன்னு தான் இங்க சொல்றாரு.
அப்பிரதி விதேயம் சொல்றாரு. அதுதான் இங்க ஆழ்வானும் அப்பிரதி விதேயம் அபார மீசன் சாய்கிறார். இதனுடைய பதபதார்த்தத்தை சேவிச்சிடுவோம். ஈஷ எல்லாவற்றுக்கும் தலைவனே, சம்மூர்ச்சதா எங்கும் பறந்து வீசுகிற புதிய தேவருடைய நிஷ்டீம பூம எல்லை கடந்த கருணாமிர்த வீசி கருணையாகிற அமுதக்கடலில் வாயோபி காற்றுக்கும் அபதம் இலக்கில்லாமல் ஏது அஸ்மி எந்த காரணத்தால் அடியேன் ஆகிறோனோ ஏதேனவை இதனாலேயே அப்பிரதி வீதேயம் பரிகாரம் காண முடியாததும் அபாரம் கரை காண முடியாததுமான மாமக்கீனும் அடியனது தௌராத்மியம் கேடா நிலை சுவிதிதம் நன்கு அறியப்பட்டது பத வியப்பு வந்தோ. அதனால இங்க அபாரம் சாய்கிற. அபாரம்னா என்ன அப்படின்னா அந்த பாவங்கள் அந்த அளவு கடந்தபடியான பாபங்கள். ஆனால்தான் இங்க அந்த பாபம் எப்படி இருக்குன்னா பசமீசம் அசேஷம் நிஷ்டியார்வில் ந சக்கியம் அதை போகடிக்கவே முடியாதான். சுவாமி தேசியம் தயார் அவ்வளோ பாபத்தை இந்த ஜீவன்கள் பண்றாங்க. ஆனால் விசேஷ அசேஷ லோக சரண்யா அப்படின்னு அத எம்பெருமானுடைய கருணாமிர்த சாகரம் இருக்க, அந்த சாகரமானது அந்த கருணாமிர்தமானது அவருடைய கருணையானது அலை எடுத்து வீசும்போது அந்த அலையினுடைய ஒரு சிறு திவலை அது என்ன பண்ணுது, அது காத்துல என் மேல பட்டா என்னுடைய நிலைமை மாறி இருக்கும். அது கூட இல்லை. உன்னுடைய கருணையானது எல்லா ஜீவராசிகிட்டும் போறது. அதுல இருந்து ஒரு காத்து ஒரு சின்ன தீவில ஒரு காத்து அடிச்சு என் பக்கம் வரக்கூடாதோ. அப்படிப்பட்ட அந்த ஒரு தீவிலையான கருணையானது என் மேல படக்கூடாதபடிக்கு என் இடத்துல இருக்கு அப்படின்னு சாகிட்டு. அதான் மாமிக்கீதம் மாமிக்கீதம்னால தௌராத்மியம் என்னுடைய நிலைமை அப்படி மோசமானது. மாமிக்கீதம் தௌராத்மியன்றது கேடுகட்ட நிலை. சுவிதித்தம் குவித்ததும் நிறைய அறியப்பட்டிருக்கு. ஓஹோ இவன் வேலை போகக்கூடாது, அவன் அவ்வளவு கெட்டவன் அப்படின்னு தெரிஞ்சுட்டு இருக்கு அப்படின்னு சாய்கிற. ஆக இதுல சம்மூர்ச்சதகான்னு ஒரு பதம் போட்டிருக்கேன். சம்மூர்ச்சதகன்னா மூர்ச்சாமாக சமுச்சாயோகம்னு அது தாத்து. அது அந்த மூர்ச்சான்னு சொன்னா அதுக்கு மூச்சை காத்த சொல்லும். ஆனா அது எங்கும் எல்லா இடத்துலயும் பறந்து இருக்கோ இல்லையோ, அதனால இங்க சம்மூர்ச்சதான்னு சொன்ன அப்படின்னு சொல்லி இது சம்சயார்த்தத்துல சொல்லியிருக்கேன்னு சொல்ற சுவாமி. அப்படிப்பட்ட எம்பெருமானுடைய கிருபையானது என் விஷயத்துல துணி கூட வரமாட்டது. அப்படிப்பட்ட பாவத்தை உடையவனாக இருக்கிறேன் அப்படின்னு இதுலேயே நேசன் சாய்கிறார். அடுத்த 98 ஸ்லோகம் இத நாளைக்கு பார்ப்போம். இதோட நீங்க நிறுத்திக்கலாம். நாளைக்கு சிம்ஹாய கல்யாண ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த ஸ்ரீமதே தோசை வசிஷ்டி நாராயண ஸ்ரீமதே ஸ்ரீமதே பாதுகாதே நாராயண ஸ்ரீ ரங்கநாத யதீந்திர மகாதேவியாய நமः.